இப்போ நம்ம உடம்புக்கு வந்து நம்ம எல்லாம் ரெஸ்ட்டு குடுக்குறோம். இப்போ நம்ம எங்க பார்த்தாலும் போறோம், வரோம், படுத்து தூங்குறோம், உடம்புக்கு ரெஸ்ட்டு குடுக்குறோம். உடம்பு உள்ளுக்குள்ள நெறைய அணுக்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம ரெஸ்ட்டு குடுக்குறோமான்னா கிடையாது. தூங்கிட்டே இருப்போம், டக்குன்னு எழுந்து தண்ணி குடிப்போம். அப்ப அது தொண்டை வழியா போயின்னு இருக்கு. உள்ளுக்குள்ள நம்ம வந்து ரெஸ்ட்டு குடுக்குறது கிடையாது. அதுக்காக தான் விரதம்னு சொல்லி வச்சாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து விரதம்னு எதுக்காக வச்சாங்க அப்படின்னாக்க, இந்த விரதம் வந்து பார்த்தோம்னாக்க, நம்ம எல்லாரும் நம்ம ஃபுல்லா சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது கிடையாது. விரதம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, காலம்பற 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அதுதான் விரதம்னு பேர். பிரதோஷ விரதம்னு இருப்பாங்க, சங்கடகர சதுர்த்தி விரதம்னு இருப்பாங்க. இந்த விரதத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, காலம்பற 6 மணிக்குள்ளே நம்ம தண்ணியோ காஃபியோ பாலோ என்ன குடிக்கணுமோ குடிச்சுடணும். அந்த 6 மணிக்கு மேலே எதுவுமே குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பாடு சாப்பிட்றதோ இல்லை பால் பழம் மட்டும் சாப்பிட்றதோ அதெல்லாம் சாப்பிடணும். இதுதான் விரதம்னு பேர். இந்த விரதம் எதுக்காக இருக்கும் அப்படின்னாக்க, பொதுவாக நம்ம முன்னோர்கள் வந்து சங்கடகர சதுர்த்தினா விநாயகருக்கு இருக்கிறது, அதுக்கப்புறம் பிரதோஷம்னா சிவபெருமானுக்கு இருக்கிறது, சஷ்டி கிருத்திகைனா முருகப்பெருமானுக்கு இருக்கிறது, ஏகாதசி அப்படின்னா பெருமாளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து நம்ம விரதம் இருக்கிறது சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடம்பு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கறது தான் விரதம்னு பேர். அதுக்காக தான் விரதம் இருக்கிறது.